இல்லை இதுக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. என்னுடைய இதுக்கு நான் போறேன். நாங்க வாழ வைக்கிறதுக்கு தயார். நீங்க எங்களை மதிக்க தயாரா? பாராட்ட தயாரா? இளிச்சவாயன் ஒரு பட்டம் கொடுக்குறீங்க. காப்பியம் என்னும் கருவூலத்தில் சிலப்பதிகாரத்திற்கும் மணிமேகலைக்கும் மகளாய் பிறந்து வளையாபதியால் வளையாமலும் குண்டலகேசியால் குனியாமலும் 8 தொகையை ஏற்றமாகவும் வளர்க்கப்பட்டு திருக்குறள் என்னும் பள்ளியில் தமிழ் பயின்று ராமாயணம் பாரதம் என்று தொடர்ந்து மட்டும் வாழ்ந்தோம்னா மனம் மகிழுமா? அடுத்தவங்களை வாழ வச்சோம்னா மனம் மலருமா? மனிதம் மலரும். அருமை. தங்கச்சி சொல்லுச்சுல, ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டோன்னே எத்தனை பேர் நம்மளே அறியாம கும்பிட்டுக்கிறோம்? எத்தனை பேர் அப்படி வேண்டிக்கிறீங்க? எத்தனை பேர் வேண்டிக்கிறீங்க? எவ்வளவு பேர் இருக்கீங்க? நம்மளே அறியாம வேண்டிக்கிறோம்ல. அது உள்ள போறவர் பொழைச்சிடணும், அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், இல்ல? இவ்வளவுதானே. அதானே சொல்லுச்சு தங்கச்சி. சில பேர் இருக்கான், ஆம்புலன்ஸ் போறப்ப அது பின்னாடியே போவான், பாத்துறீங்களா? ஆமா, 100ல போவான்க்கா, 108ல வரான். ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கிறவன் அந்த அவரு அட்டெண்டர் என்ன நினைக்கிறாரு, ஏன்டா இருக்கிறவனே போயிடக்கூடாதுன்னு நான் வேகமா போறேன். அன்னைக்கு நான் பார்க்குற ஒரு ஆம்புலன்ஸ் ஒருத்தர் ஒட்டி 2 வீலர்ல போனா. அவர் ரொம்ப புத்திசாலி. ஆம்புலன்ஸ்குள்ள இருந்தவர் கதவு திறந்து வாடான்னு உள்ள போட்டார். ஏன் உன் வண்டியில வர, என் வண்டியிலே வா அப்படின்னு. தங்கச்சி சொல்லுச்சு, வாழ வைங்க, அதான வாழ்க்கை. ஒரு கிட்னியை தந்தாங்களேயா, சட்னியை கூட தராம நானே வாழ்றேன். என்னையா வாழ்க்கை? கேட்டிருக்கல கபிலா விசாலாட்சி. இதற்கு சரியான பதில் தருவதற்கு, நகைச்சுவை கலந்த தமிழ் தருவதற்கு இப்பொழுது பேச்சில் படம் எடுக்க காத்திருக்கிறார் நாகமுத்து பாண்டியன். தம்பி, பின்பக்கம் ரசிகர்கள் இருக்கிறதுனால என்னை போன்ற இளம் பேச்சாளர்களுக்கு கனவு நாயகனாக இருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களே, அருமை. வாழ்க்கை வாழ்வதற்கு என்று தீர்ப்பை சொல்லி குபேரனுக்கு நெருங்கிய சொந்தக்காரர்களாகிய எதிரணியிலே உள்ளவர்களே, எண்ணணி பேச்சாளர் பெருமக்களே, இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிற புத்துணர்ச்சி மிக்க ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 360 வணக்கங்கள். என்ன 360 வணக்கங்களா? எல்லா பக்கமும் இருக்காங்கல்ல. அனைவருக்கும் என் வணக்கங்கள்னு சொல்ல மாட்டியா? நீ ஏதோ கல்யாணத்துக்கு இப்ப சமீபத்தில் போனியா? அங்க ஒரு கேமரா சுத்திக்கிட்டே இருந்ததா? சரி, நடுவர் ஐயா அவர்களே, எவ்வளவு சொன்னாரு பாரு, சொல்லிட்டு போறாரு. பாய். நீ 360 பாயா? பாய் தான் சொல்றேன். அவரே கிளாஸ்மேட்டா? நடுவர் ஐயா அவர்களே, தொடக்கத்தில் நான் சொன்னதை போல எதிரணியிலே இருப்பவர்கள் குபேரனுக்கு நெருங்கிய சொந்தக்காரர்கள். எப்படி? அதுக்கு முன்னாடி சொல்றேன் இருங்க. நாமெல்லாம் கோவிந்தா கோவிந்தான் திருப்பதி பெருமாளுக்கு போய் கொட்டுறோம். சரி, அந்த பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் குபேரன். ஆமா. அவர்கிட்ட நிறைய இருக்கிற மாதிரி எதிரணியில உள்ளவங்ககிட்டையும் நிறைய இருக்கு. நம்முடைய நிஷாக்கெல்லாம் நிறைய உதவி பண்றாங்க. 2 கையெடுத்து கும்பிட்டு மனதார அவர்களை நான் பாராட்டுகிறேன். நீங்க வாழ வைக்கிறதோட நிறுத்திக்கோங்க. என்னை மாதிரி நீங்களும் வாழ வைங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, எனக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நீ பொட்டலம் கொடுத்தப்ப அவளை கியூல நின்று இருந்தான். இல்ல, எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு 6 அறிவு மாதிரி எங்களுக்கு 6 அறிவு. அதானே. என்னமோ ஒரு அறிவு 5 அறிவு இருக்கிற மாதிரி வாழ வைங்க. எங்கிட்ட இருந்தா நாங்க என்ன வாழ வைக்க மாட்டோமா? தம்மாந்துண்டு வயிறு. காலையில பசிக்குது, மத்தியானம் பசிக்குது, சாயந்தரம் பசிக்குது, நைட்டு பசிக்குது. சூப்பர்ரா. இதுல 12 மணிக்கு வேற நடுராத்திரில பசிக்குது. சமையல் அறைக்கு போய் பார்த்தா மிச்சம் மீதி தான் இருக்கு. அதையும் அம்மா நாய்க்கு வச்சிடறாங்க சில நேரம். அதுக்கும் காரணம் என்ன? வாழ விடுங்கள். அதனாலதான் நம்ம ஊர்ல சொன்னாங்க பழமொழி, ஆத்துக்குள்ள இறங்கி அழகரை தேடினாலும் சோத்துக்குள்ளதான் இருக்கான் சொக்கனாதே. இல்ல, இதுக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. என்னுடைய இதுக்கு நான் போறேன். நாங்க வாழ வைக்கிறதுக்கு தயார். நீங்க எங்களை மதிக்க தயாரா? பாராட்ட தயாரா? இளிச்சவாயன் ஒரு பட்டம் கொடுக்குறீங்க. கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தேன். சரி, ஒரு பிச்சைக்காரர் 1 ரூபாய் கொடுனார்.
இந்தாங்கய்யா அப்படின்னு எடுத்து நீங்களே எடுத்துக்கோங்கய்யான்னே. இப்படி போட்டா பிச்சை, இப்படி வச்சு அவங்களே எடுத்துக்கிட்டா தானம். எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க. எடுத்துக்கோங்கய்யான்னு சொன்னேன். யார் நீ? ஆமா. கொடுத்த ₹1, இது நல்ல எண்ணம். இருங்க, நகைச்சுவை வீணா போயிடும். சாரி சாரி சாரி. ஐயா எடுத்துக்கோங்கய்யா அப்படின்னு. கொஞ்சம் இருங்க தம்பி அப்படின்னு பாக்கெட்ல இருந்து கையை விட்டு 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் எல்லாத்தையும் எடுத்து, பாத்தீங்களா தம்பி என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு எனக்கு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் இப்படியே ₹1 வச்சுட்டு நிக்கிறேன். அவரு காமிக்கிறார் அவ்வளவு. ஆமா. இடையில வந்து ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனாரு. அந்த நேரம் பார்த்து நான் ஒரு பழைய சட்டை அயன் பண்ணாம போட்டுட்டு வந்துட்டேன். பிச்சைக்காரர் கையை பார்த்தேன், வெறும் பணம். என் கையை பார்த்தான் ₹1. நான் தான் பிச்சைக்காரன் நினைச்சு என் கையில ₹1 போட்டு போயிட்டான். அன்னைக்கே நான் விட்டுட்டேன், யாருக்கும் உதவி செய்யவே கூடாது. அந்த காசு ஆனா போட்டு வண்டியில பாக்கெட்ல பரவாயில்ல, லாபம் தானே. ₹1 நமக்கு லாபம் தானே. ஆமா. இன்னொரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. பேருந்துல ஒருத்தர் வந்து கேட்டார். அந்த நேரம் பார்த்து என்கிட்ட சில்லறையே இல்லை, ₹100 தான் இருந்துச்சு. மனசு கேட்கல. யார்ட்ட? ஒன்ட்ட. ஆமா. ₹100 இருந்தது. இந்தாங்க ஐயா ₹100. ₹10 எடுத்துட்டு ₹90 கொடுங்கன்னு. உலகத்திலே பிச்சைக்காரன் சில்லறை மாத்தினது நான் தான். எவ்வளவு நல்லவன் பாருங்க. அப்படி நல்ல எண்ணம் கொண்ட என்ன அவர் என்ன சொன்னார்னா, ஏண்டா ₹90 இருந்தா நான் ஏண்டா உங்ககிட்ட பிச்சை எடுக்க வர்றேன், பிச்சைக்கார பயலே என்ன. அன்னையிலிருந்து உதவி செய்யற எண்ணத்தையே விட்டுட்டேன். இதுல தவறு இருக்கா? தவறே கிடையாது. ஏன்னா நீங்க இவ்வளவு அவமானப்படுவீங்க நான் எதிர்பார்க்கல. நீங்க ₹1 கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, திடீர்னு ஏன் ₹10 ஜம்ப் ஆனீங்க? அதுலதான் பிரச்சனை இருக்கு. கபிலா விசாலாட்சி அவர்கள் வந்தார்கள். நம்முடைய விஜய் குடும்பத்தை சேர்ந்த, இப்ப நாமெல்லாம் ஒரே குடும்பம், விஜய் குடும்பம். விஜய் குடும்பம் தானே? நீ சொல்லிக்க. பாலா என்ன கேட்டு என்ன கோத்து விடாத சேனல்ல. ஒரே குடும்பம்னே, விஜய் குடும்பம். ஏன்னா எங்க அம்மா அப்பாலாம் குடும்பத்திலே இல்ல. பாலா அவர்கள் நிறைய உதவி செய்யறாங்க. ஆமா. சமூக வலைதளத்தில் அந்த காணொளி வைரல் ஆகுது. கமெண்ட்ல போய் பாருங்க. இப்படியே நீ உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா உனக்கு 4 பேர் நாளைக்கு உதவி செய்யற மாதிரி ஆயிரும்னு போடுறாங்க. உதவி செஞ்ச வீடியோவை பார்க்காம அல்ப புத்தியில ஏன் போய் கமெண்ட பார்த்த? நல்லா இருக்கு. சொல்லுப்பா. அந்த உதவி செய்யற எண்ணங்கள்லாம் சிதைந்து போயிருச்சு இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல சொந்தக்காரங்கள்லாம் கஷ்டப்பட்டா கைபிடிச்சு தூக்கி விடுவான். இன்னைக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு சொந்தக்காரர்களே இல்லைன்னு போயிடுறான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போடுவாங்க. அதுவும் கல்யாண வீட்டில் எனக்கு புடவை எடுத்து கொடுக்கல, புடவை கலர் நல்லால, வாங்கன்னு சொல்லலை, உட்காருங்கன்னு சொல்லலை, ஏதாவது ஒரு காரணம். இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சண்டை போடுவாங்க. அந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறவங்க மட்டும் சேர்ந்துக்குவாங்க. இந்த ஃபோனை அப்படி வச்சுக்கிட்டு சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சுகம் ஏதும் வேண்டாம் ஐயா. பாருங்க, இதுதான் இன்னைக்கு உண்மை நிலவரம். எப்படி உதவி செய்ய தோணும்? ஒரு சொந்தக்காரனா நிம்மதியா இருக்க விடுறானாயா? ஒன்று சொல்றேன் நிஷா, கபிலா விசாலாட்சி, காயத்ரி எல்லாம் கேட்டுங்க. சீனாக்காரன் சூதாலைனா செத்துருவான், ஜப்பான்காரன் உழைக்கலைன்னா செத்துருவான், நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்துருவான். ஆமா, 100% உண்மை. அவன் அனுபவிச்சிருக்கான். நானா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பிரைவசியில போய் எங்க சொந்தக்காரங்கள்லாம் நான் மறைச்சு வச்சிருக்கேன். யார் யாரெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க கை தூக்குங்க. ஏ அப்பா, ஸ்டேட்டஸ்ல போய் மறைச்சிட்டேன். பின்னாடி ஒரு 1000 பேர் தூக்கி இருக்காங்க. தெரியல. பர்த்டேக்கு கேக்கு வெட்டுற மாதிரி போட்டோ போட்டா சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க ஒரு மாதிரியா. மறுநாள் வந்து காய்ச்சல் அடிக்கிற மாதிரியும் இருக்கு, அடிக்காத மாதிரியும் இருக்கு. இல்ல உண்மைதான். இருமல் வர்ற மாதிரி இருக்கு, வராத மாதிரியும் இருக்கு. என்ன நோயினே தெரியல. அது அந்த மாதிரி ஒரு நோயை உண்டாக்கிடுறாங்க. நாகமுத்து பாண்டியன் அதை முழுமையாக ஏற்றுக்கிறேன். உங்கள் அணிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா மலேசியன் ஏர்லைன்ஸில் நான் மலேசியாவிலேருந்து கிளம்பி இன்னொரு வெளிநாட்டுக்கு போகிறேன்.
ஜஸ்ட் நவ் அப்படின்னு போட்டு மலேசியன் ஏர்லைன்ஸ் போட்டோ போட்டு போடுறேன். உடனே என் சொந்தக்காரர் ஒருத்தன் ரிப்ளை பண்றான், பார்த்து இந்த விமானமும் காணாம போயிட போகுதுன்னு போடுறான். நான் போர்டானவன் இறங்கிட்டேன், ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு. உண்மை. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சமூக வலைதளத்தில் வர்றது தான் சொல்கிறேன். சொல்லுங்க. ஒருத்தவன் ஸ்டேட்டஸ் போட்டான், சுடுகாட்டு பேயை நம்பு, சொந்தக்காரர்களை நம்பாதே அப்படின்னா. கொஞ்சம் நாகரிகமாக சொல்லியிருக்கேன். அதை ஒரு 3 பேர் பார்த்துருக்கேன். உன் சொந்தக்காரன்? ஆமாம். அவனை பிளாக் பண்ண மறந்துட்டியா? என்ன? இல்லை எங்க சொந்தக்காரன் கிடையாது, நிசாக்கா சொந்தக்காரங்க. 3 பேர் பார்த்துருக்காங்க. அவங்க சித்தப்பா, சித்தி, மாமா. குடும்பத்தில் பெரிய கலவரமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு மனுஷன் இன்னைக்கு வேதனைப்பட்டிருக்கான காரணம் என்ன? சொந்தக்காரர்களால் பாதிக்கப்பட்டிருக்கான். அடுத்ததுக்கு போறோம் பாருங்க, நம்மோட வேலை பார்க்குறவங்க அலுவலகத்தில். அவர்கள்லாம் சில உன்னதமான பணியை செய்வார்கள். என்னன்னா, பத்த வைக்கிறது, கொளுத்தி போடுறது, தூண்டி விடுவது, இங்கிட்டு இருக்கிறத அங்கிட்டு போய் சொல்றது, அங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு போய் சொல்றது, அடுத்தவனுக்கு ஊத்தி கொடுத்து குடியை கெடுக்கிறது, வைத்தறிச்சல் படுவது, கூடவே இருந்து அவனுக்கு சமாதி கட்டுவது. அப்பா, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவன் பண்ணுவான். ஒருத்தவன் வந்து டீம் லீடர்கிட்ட போய் கேட்குறான், சார் ஒரு நாள் லீவ் கொடுங்க சார். அதை தூக்க முடியாம தூக்கிட்டு போய் மேனேஜர்கிட்ட போய் சொல்றான். என்ன சார் ஒரு நாள் லீவ் கேட்குறான்? ஒரு நாள் லீவ் கேட்காம என்ன அரை நாளா கேட்பான்? எப்படி இந்த பாஞ்சாலி சபதத்தில் துரியோதனனும் சகுனியும் பேசிக்கிட்ட மாதிரி பேசிக்குவாங்க. ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே, ஆவியை காத்தாயடா, பூசை புரிவோமடா உயிர் மாமனே, பொங்கல் உனக்கிடுவோம், நாசம் அடைந்ததடா நெடுநாட்பகை நாமினி வாழ்ந்தோமடா, பேசவும் தோன்றதில்லை உயிர் மாமனே, பேரின்பம் கூட்டி விட்டா. ஏண்டா ஒரு நாள் லீவ் கேட்டதுக்காடா? அவங்களையும் நம்ப முடியல. கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் உதவி செய்கிற எண்ணம் நமக்கு வரவே மாட்டேங்குது. அருமை. 3வதா நம்முடைய தெருவாசிகள். ஆடாடா, முன்னாடிலாம் சோத்துக்கும் குழம்புக்கும் பஞ்சம் ஏற்பட்ட போது அவங்ககிட்ட வாங்கி திம்போம். அதானே, அவ்வளோ ருசியா இருக்கும், அவ்வளோ ஒற்றுமையா இருந்தாங்க. ஆமா. இப்ப பக்கத்து வீட்டில் இருக்கா பாகிஸ்தான் மாதிரி பார்க்கறான். இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு. காலையில கணவன் மனைவி எல்லாரும் குழந்தைகள்லாம் வெளியே வந்து கதவை சாத்திடுறாங்க, பேம் 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 பேம்னு போயிடுறாங்க. சாயங்காலம் பேம் பேம் பேம்னு வர்றாங்க, கதவை சாத்திக்கிறாங்க. ஒரு முருங்கை மரம் இருந்தால் அன்னைக்கு ஓசி கேட்பாங்க, கொஞ்சம் முருங்கைக்கீரை கொடுங்க சமையலுக்கு அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் வீட்டில் முருங்கை மரம் இருந்தாலும் இது முருங்கை மரம் மாறி விஷச்செடின்றான். அவனுக்கு ஒரே பீதி, போன வாரம் திருடி சமைச்சிருக்கான். ஆக இன்னைக்கு காலகட்டம் என்பது அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்வதுதான். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்வீர்களா? என்ன பெரிய அரசியல்வாதி, ஓட்டு கேட்குற ஏற்றுக்கொள்கிறீங்களோ? ஒருத்தவங்களை மட்டும் நீங்க நம்புங்க. இந்த உலகத்தில் நீங்கள் நம்ப வேண்டியது ஒரே ஒருத்தர் தான். யாரு? உடனே சொல்லக்கூடாது, கொஞ்சம் சொல்லி நான் சொல்றேன், அப்பதான் கை தட்டுவாங்க. தேன் தேன் என்ன தேன், கொம்பு தேன் என்ன கொம்பு, மான் கொம்பு என்ன மான், காட்டுமான் என்ன காடு, ஆற்காடு என்ன ஆறு, பாலாறு என்ன பால், கள்ளிப்பால் என்ன கள்ளி, இலைகள்ளி என்ன இலை, வாழை இலை என்ன வாழை, கல்வாழை என்ன கல், திண்டுக்கல் என்ன திண்டு, மரத்திண்டு என்ன மரம், மாமரம் என்னம்மா அம்மா. அந்த அம்மா இல்லைன்னா நம்மெல்லாம் ஆயிடுவோம் சும்மா. அந்த அம்மான்னு உடனே சொன்னா கைத்திட்டு கிடைச்சிருக்காதுன்ட்டு என்ன பிளம் இந்த பிளம் இந்த பிளம் இண்டாது. அதனால தயவு செய்து அம்மாவை தவிர வேற யாரையும் நம்பாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. வள்ளலார் பெருமானை எடுத்துக்கோங்க, இதுதான் கடைசி. இது நீங்க நல்லா கவனிக்கணும். வள்ளலார் பெருமானை எடுத்துக்கோங்க. இப்ப நான் நல்லா கவனிப்பேன். நீ சொன்ன ஓரறிவு செடிக்கு உணவு நீர், அந்த நீர் இல்லை என்றால் செடி வாடும். இது ஓரறிவு செடிக்கு மரணம். இந்த ஓரறிவு செடிதான் பக்குவப்பட்டு ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்றாகி இறுதியிலே 6 அறிவுடைய மனிதனாக மாறுகிறது. உடம்பாலும் தோற்றத்தாலும் வேறுபட்டிருந்தாலும் உயிரால் ஒரே இனம் என்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளல் பெருமான். அந்த இரக்க குணம் நாங்க வாழ வைக்க வேணாம்னு சொல்றோம். அந்த இரக்க குணம் எங்கிட்ட இல்லைன்னு நீங்க சத்தியமா நினைச்சிடாதீங்க. இரக்க குணம் மட்டும்தான் இருக்கு, கொடுத்து உதவுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏத்துக்கோங்க நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். தம்பி ஒரு இயல்பான பேச்சு. நாகமுத்து பாண்டியன் பேச்சை காஞ்சிபுரமே ரசித்து கேட்டதுக்கு மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல அன்பு தம்பிக்கு நம்ம கொடுத்தோம். அருமையான பேச்சு, ரொம்ப இயல்பு இருக்கு. என்கிட்டயே இல்லடா,
குடுனா எங்கடா கொடுப்பேன்? எங்க இருந்து கொடுப்பேன்? குளம் வெட்டுற நிதி தாங்கன்னு கேட்டால் என்னால் ஒரு சொம்பு தண்ணி தான் தர முடியும், வேற எதுவும் தர முடியாதுன்னு இருக்கான் தம்பி. அவ்வளோதான். மிக தெளிவான அழகான நகைச்சுவை கலந்த பேச்சு. இந்த வாழ்க்கையில் கொடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இதே மாதிரி உனக்கு ஒரு நாள் கொடுத்துருவான், கொடுத்துட்டே இருக்காதன்னு பயமுறுத்தி இருக்காரு. வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ வச்சுக்கிட்டே இருக்காதீங்கன்னு. இதற்கு சரியான பதில் சொல்வதற்கு, வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கே என்று பேசுவதற்கு அன்பு மிகுந்த ஆசிரியர் சகோதரி காயத்ரி அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். தொல்காப்பியம் என்னும் கருவூலத்தில் சிலப்பதிகாரத்திற்கும் மணிமேகலைக்கும் மகளாய் பிறந்து வளையாபதியால் வளையாமலும் குண்டலகேசியால் குனியாமலும் எட்டு தொகையை ஏற்றமாகவும் வளர்க்கப்பட்டு திருக்குறள் என்னும் பள்ளியில் தமிழ் பயின்று ராமாயணம் பாரதம் என்று தொடர்ந்து பல இதிகாசங்களை புத்தகங்களாக இருப்பதாலே இங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் தமிழுக்கு தலைமகளாக இருக்க முடியவில்லை, இந்த மக்களுக்கு தத்து மகளாகிறேன் என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன். இப்ப கை தட்டுறதுல ஒரு 4 பேரை எழுப்பி இப்ப அந்த பிள்ளை என்ன பேச்சுன்னு நான் கேட்டானா, எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு டெக்னிக் தெரியும்னா, கடற்கடன்னு பேசுனா அன்னைக்கு அப்படிதான் பயங்கரமா ஒருத்தர் கை தட்டிட்டாப்ல பழனின. நான் கேட்டேன், புரிஞ்சுதா? சும்மா தட்டியா? ஏன் இல்லைன்னா இதே மாதிரி பேசுவாங்கயா? சொல்லுமா. எந்த மேகமும் தனக்காக பொழிவதில்லை, எந்த நிலமும் தனக்காக விளைவதில்லை, எந்த மரமும் தனக்காக பாய்ப்பதில்லை, எந்த பெற்றோரும் தனக்காக வாழ்வதில்லை. இந்த கடவுள் கூட உலகத்தை மனிதனுக்குன்னு வாழ வச்சு பார்க்கத்தான் படைச்சாருனா, எந்த மேகமும் தனக்காக பொழிவதில்லை, எந்த மரமும் தனக்காக பழுப்பதில்லை, எந்த பெற்றோரும் தனக்காக வாழ்வதில்லை. எந்த பெற்றோரும் பயந்துட்டேன், தனக்காக பெத்துப்பதில்லை அப்படின்னு. நல்ல வேளை நீ மாத்திட்ட. ஓகேமா. கடவுளே இந்த உலகத்தை மனிதருக்காகத்தான் படைத்தார்னு சொன்னா வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கு தான். அப்படி சொல்லுங்க. இங்க புத்தக கண்காட்சி நடக்குது. இங்கே எந்த புத்தகமும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இல்லம்மா, கிடைக்குமா? இல்ல, உண்மையா சொல்றேன், எந்த புத்தகத்தையும் இங்கு யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நாம் கொடுப்பது அச்சுக்கூலியும் தாளுக்கான பணமும் தானே தவிர அத கருத்துக்கான பணம் அல்ல என்பதுதான் உண்மை. அது அறிவுக்கான பணம் அல்ல, அது பதிப்புக்கான பணம் மட்டும்தான். எந்த ஒரு எழுத்தாளனும் தான் வாழ்வதற்காக எழுதி இருந்தால் அது தாளாக இருந்திருக்கும், அடுத்தவர்களை வாழ வைக்க எழுதியதால் தான் அது நூலாக இருக்கிறது. அருமை அருமை அருமையா. உனக்கு இதெல்லாம் புரியாது, கவனிக்கணும். தம்பிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆமா, அவனே மன உளைச்சல்ல இருக்கான். காஞ்சிபுரம் மாவட்டத்துல உனக்கு பொண்ணு கிடைக்காது. ஏன்னா இருக்கிற சொந்தக்காரனையே இவன் இந்த கிழி கிழிக்கிறானே. இவனுக்கு பொண்ணு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. கொடுத்துட்டு இந்த மாவட்டத்துல தான் பொண்ணு கட்டியிருக்காரு போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தர் பேசிட்டு உட்கார்ந்தாரு. அடுத்து இந்த மாவட்டத்துல இருந்து இந்த பையனுக்கு மட்டும் அடுத்த வருஷம் வாய்ப்பு கூட கொடுப்போம், பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் பேசினா கல்யாணமே ஆகாது. அம்மா சபிக்காதம்மா. சபிக்கலனா உனக்கு தெரியாதம்மா, அவன் நைட் 1:30 மணிக்கு வாட்ஸ்அப்ல ஓன்னு அழுது எனக்கு அனுப்புறான். உனக்கு நீங்களா இப்பதான் அவனை பாக்குற, நான் 2 வருஷமா அவனை பாக்குறேன். அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பேச வைக்கிறாமா? எப்பயுமே வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்ப்பதை விட வாழ வைத்து பார்க்கும் போது அழகா இருக்கும். 200 ரூபாயில ஒரு குழந்தைக்கு துணி எடுத்தா அழகா இருக்குமா, அந்த குழந்தைக்கு போட்டு பார்த்தா அழகா இருக்குமா? போட்டு பார்த்தா தானே அழகா இருக்கும். அது போலத்தான் அடுத்தவர்களுக்கு எதையுமே செய்யும் போதுதான் அழகா இருக்கும். தம்பிக்கு என்னவோ வாழ வைக்கிறதுனா எல்லாருக்கும் 2000 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. வாழ்க்கை என்பது பணத்தை வச்செல்லாம் முடிவு பண்றது இல்லைங்க. சில்லறையில் இல்லை வாழ்க்கை, சிரித்த முகத்தில் தான் இருக்கிறது. சிரிச்சா தான் அதற்கு பேர் முகம், சிரிக்கலனா அதுக்கு பேர் முகர கட்டை. நாகமுத்து பாண்டியன், நோட் த பாயிண்ட்.
ஒரு சின்ன கதை. ஒரு மிகப்பெரிய பணக்காரர், எல்லா செல்வ வளமும் இருக்கு. அவர் தான் வாழ்க்கையை தான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்றாரு. ஆனா மனசுல நிம்மதி கிடைக்கல. ஏதேதோ செய்து பார்த்தும் அவருக்கு மனசுல நிம்மதி கிடைக்காததுனால என்ன பண்றாரு தெரியுமா? தான் நண்பனை கூப்பிட்டு கேட்கிறாரு, எனக்கு மனசுல நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையை நான் தான் வாழ்றேன்னு சொன்னதும் வெளிநாடுக்கு டூர் போயிட்டு வான்னு சொல்றாரு. போயிட்டு வராரு, ஆனாலும் நிம்மதி இல்லை. கோவில் குளங்களுக்கு சொல்றாரு, போறாரு, அங்கேயும் அவருக்கு நிம்மதி கிடைக்கல. அந்த நேரம் 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து ஒரு பெரியவர் வந்து கேட்கிறாரு, எங்கள் மாற்றுத்திறனாளி இல்லத்தில் உள்ள 10 பிள்ளைகளுக்கு சர்க்கரை நாற்காலி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. செக்கு போட்டு கொடுக்க சொல்றேன், வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதும் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்கள் நேரில் வந்து சர்க்கரை நாற்காலியை கொடுக்கறதுனா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க பணம் வேணான்னு சொன்னதும் மறுநாள் சர்க்கரை நாற்காலிகளை வாங்கிக்கிட்டு அந்த பணக்காரர் அங்க போறாரு. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்ச பிறகு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை வந்து அங்க சொல்லுது, அங்கிள் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் உங்க முகத்தை பார்க்கலாமான்னு கேக்குது. எதுக்காகன்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லுது, எங்களெல்லாம் இப்படி படைச்சிட்டாரே, அந்த கடவுளுக்கு எங்க பிடிக்கலையான்னு எங்க டீச்சர் கிட்ட கேட்டேன். எங்க டீச்சர் சொன்னாங்க, நீங்கெல்லாம் கடவுளின் பிள்ளைகள், நீங்கெல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள்னு சொன்னாங்க. அதே டீச்சர் இன்னொன்னு சொன்னாங்க, யாரெல்லாம் அடுத்தவர்களை வாழ வைத்து மகிழ்கிறார்களோ அவர்களும் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் ஒரு நாள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள், நானும் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு வருவேன். அங்கே உங்களை நான் அடையாளம் கண்டு கொள்ளணும்னு அந்த குழந்தை கேட்குதுன்னா உண்மையில் வாழ வச்சு பார்க்கறதாங்க வாழ்க்கைக்கே அழகு. தான் மட்டும் வாழ்ந்தா போதும், தன் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு எல்லாருக்கும் காமராஜர் கொடுத்த இலவச கல்வி கிடைச்சிருக்குமா? அதானே அருமையான கேள்வி. இன்று எத்தனை அணைகள் நிக்குது ஸ்ட்ராங்கா? எப்படி நிக்குது? தான் தண்ணீரை தேக்கி வைக்கணும், தண்ணீரை தேக்கி வைக்க கூடாது, தான் வீட்டுக்கு குழா வசதி வந்தா போதும் நினைச்சிருந்தா நடந்திருக்குமா? தான் வீட்டுக்கு குழா போட அனுமதிக்காத அரே காமராஜர் தமிழகம் முழுவதும் அணைகளை கட்டி நீரை தேக்கி வைக்கணும்னு கத்து கொடுத்தாரே. அருமை. அவங்க அம்மா கேட்ட வேண்டுகோளை நிராகரிச்சார். அதிகாரத்தில் இருக்கிற ஒருவன் அதிகாரத்தை பயன்படுத்துவது போல் இருக்கும், உனக்கு வீட்டிற்கு தண்ணீர் குழாய் கிடையாதுன்னு அம்மாட்ட. என்ன தலைவன், என்னம்மா காமராஜரையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா ஏன் சமீபத்துல வேதாரண்யத்துல ஒரு பள்ளி வேன் ஒரு ஆற்றில விழும் பொழுது அதில் இருந்த சுமதிங்கிற ஒரு டீச்சர் அந்த ஆற்றில் விழுந்த குழந்தைகளை எல்லாரையும் நீந்தி நீந்தி காப்பாத்துறாங்க. 11 குழந்தைகளை காப்பாத்தி முடிக்கிறாங்க. கடைசியா ஒரு குழந்தையை காப்பாற்ற போகும்போது இறந்து விடுகிறாங்க. அழகாய் கவிதை பதிவு செஞ்சாங்க, எல்லா தாயும் முழுகாமல் இருந்துதான் பிள்ளை பெறுவார்கள், சுகந்தி நீ மட்டும் தான் முழுகி பிள்ளைகளை பெற்றால்னு சொன்னா அருமை. இது தான் வாழணும்னு நினைச்சிருந்தா அந்த டீச்சர் தப்பிச்சு போயிருப்பாங்க. வாழ வைக்கணும்னு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லார் மனசுலயும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னா எது மகிழ்ச்சி. அருமை. இது இப்படி பேசணும். பிச்சைக்காரன் 100 ரூபா வாங்கினேன், 100 ரூபாய்க்கு சேஞ்சு கேட்டேன், சொந்தக்காரன் ஸ்டேட்டஸை கட் பண்ணேன், அப்புறம் எப்படியா இருப்ப நீலாம் வாழ்ந்து எப்படியா வாழ்வ? இல்ல கல்யாணம் ஆகலன்னு புலம்பல் வேற. நான் என்ன கல்யாண மலையை நடத்துறேன்? இயற்கையாவே நம்ம மண்ணுக்கு அடுத்தவங்களை வாழ வைக்க கத்து கொடுத்துதான் பழக்கம். எப்படி தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு முதல்ல என்ன விளையாட்டு தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க? கை நீட்ட சொல்லி பருப்பு கடை, சாதம், பருப்பு, ரசம், மோர் பெசஞ்சி அம்மாக்கு ஒரு வாய் அப்பாக்கு ஒரு வாய்னு எல்லாருக்கும் கொடுத்த பிறகு கழுவி கீழே ஊத்திட்டு நாய் வருது நண்டு வருதுன்னு ஊத்திட்டு சொல்லுவாங்க. சிரின்னு கிச்சலக்கா மூட்டி விடுவாங்க. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் கொடுத்து விட்டு நீ அழக்கூடாது, கொடுத்து நீ சிரிக்கணும்னு அடிப்படையில சொல்லி கொடுக்கிற மண்ணுல வந்து அருமை. நல்லா சிந்திச்சு பாருங்க. இது மட்டுமா? இந்த மண் என்ன மண் தெரியுமா? மானம் காக்கும் தொழிலை செய்யக்கூடிய மண். மானம் காக்கும் தொழிலை செய்யக்கூடிய இந்த மண்ணில் வந்து எப்படி யாரையும் வாழ வைக்காதீங்க. உலகத்திலே மிகப்பெரிய யாரை மறக்க மாட்டோம் தெரியுமா? நம்மளோட மானத்தை காப்பாத்துறவங்கள தான் நம்ம மறக்க மாட்டோம். உலகம் முழுவதும் இந்த ஊர்ல இருந்து ஆடைகள் போய் மானத்தை காப்பாற்றி கொண்டிருக்குன்னா இது இயற்கையிலேயே அடுத்த வரை வாழ வைக்கும் மண். அம்மா, காஞ்சிபுரம் மானத்தை காப்பாற்றுகிற ஆடையை நெய்கிற நூல் மட்டும் அந்த மண் கிடையாது. இது ஆடையை நெய்கிற நூலும் இருக்கு. மனதில் கிழிசல் வந்தால் படித்து பயன்பெறுகிற எழுத்தாளர்கள் நெய்கிற எழுதப்பட்ட நூலும் இங்க இருக்கு. சொல்லின் செல்வர்னு அனுமார சொல்லுவோம். ஆமா, அனுமாரை எல்லா இடங்களையும் அனுமனை கோவில்ல தரிசனம் பண்ணுவோம்.
ஆனால் தான் பேசிய எல்லா சொல்லுமே மக்களுக்காகன்னு சொல்லக்கூடிய பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணுல தான் போடும் ஒவ்வொரு நலத்திட்டமும் மக்களுக்காக, தமிழக மக்கள் வாழ்வதற்காகன்னு சொன்ன மண்ணுல வாழ்வதுதான் மகிழ்ச்சின்னு பேச 3 பேர் வந்திருக்காங்க பாருங்க. என்ன தைரியம் இருக்கணும் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில. எனக்கு தெரியாது எப்படி உட்கார்ந்திருக்காங்க. அரபிக்கடல் போல அன்பு, பசிபிக் கடல் போல் பாசம், இந்திய பெருங்கடல் போல் இதயம்னு 3 பக்கமா இருக்காங்க. என்ன தைரியமா வாழ்றது, பாசம் வாழ வைக்கிறதெல்லாம் நல்லதில்லை, வாழ வைக்கணும்னு ஆசை இருக்கு, என்கிட்ட பணம் இல்லை. போன பட்டிமன்றத்தில் 25,000 பேமெண்ட் வாங்கினான். யாரு? அவன் தான். வருஷத்துக்கே கொடுத்துட்டாங்களா? ஒரே பட்டிமன்றத்துக்கு 25,000. என்னம்மா இம்ப்ரூவ் ஆயிட்டானே. வெளியே சொல்லாதம்மா, என்கிட்ட கேட்பான். வெளியே சொன்னா டாக்ஸ் பிரச்சனை வரும்னு சொல்றது இல்லை. எப்பொழுதுமே கொடுக்கணும்னு நினைச்சா கோடிகளை வச்சுதான் கொடுக்கணும்னு கிடையாது. பசிக்குதுன்னு சொன்னா இந்த என் பிள்ளை மாதிரி வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னா அது கூட வாழ வைப்பதுதான் சொல்லின்னு என் எதிர்க்க ஒரு நிறைமாத கர்ப்பிணி வரும்பொழுது அந்த பிள்ளைக்கு எத்தனை மாசம் தெரியல, எப்படி இறைக்குது பாரு, எப்படியோ நல்லபடியா புள்ள பிறந்தா போதும்னு வேண்டிக்க கூடிய தாய்மார்கள் நிறைஞ்ச இடத்துல எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு பாட்டி தெரு ஓரத்தில் இட்லி சுட்டு வியாபாரம் பண்றாங்க. அந்த இட்லி சுட்டு வியாபாரம் செய்யக்கூடிய பாட்டி கிட்ட தினமும் ஒரு சிறுவன் 10 ரூபாய்க்கு இட்லி வாங்குவான். அந்த 10 ரூபாய் இட்லியில அந்த குடும்பமே சாப்பிடுவாங்க. காஞ்சிபுரத்துக்கு வந்து இட்லியை பத்தி கண்டிப்பா பேசணும். என்னம்மா? காஞ்சிபுரத்துல இட்லியை பத்தி கண்டிப்பா பேசணும். பேசுமா. தினமும் 10 ரூபாய்க்கு இட்லி வாங்கக்கூடிய அந்த சிறுவன் ஒரு நாள் இட்லி வாங்க வரல. பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த பாட்டி பாக்குறாங்க, டேய் தம்பி ஏன் இன்னைக்கு இட்லி வாங்க வரலன்னு கேட்டதும் அம்மா வாங்க சொல்லலையேன்னு சொன்னான். ஏன் வாங்க சொல்லலை? வீட்டில் ஏதாவது செஞ்சாலா? இல்லையே. சாப்பிட ஏதாவது கொடுத்தாளா? இல்லையே அப்படின்னு சொன்னதும் நிலையை புரிந்து கொண்ட பாட்டி வேகமாக 10 ரூபாய்க்கு இட்லியை இலையில மடித்து இந்தான்னு கொடுத்ததும் பாட்டி காசு இல்லையேன்னு சொன்னான். சொன்னால் பாருங்கள் அந்த மூதாட்டி, காசு நாளைக்கு கூட வருண்டா ராஜா, பசி இன்னைக்கே வரும்னு சொன்னா. அழகு. இதுதான் அல்லவா உண்மையில் சொல்ல போனா வாழ வைக்கக்கூடிய நிலை. 2 அடி எடுத்து வச்ச சிறுவன் திரும்பி கேட்கிறான், இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்காம போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா, நீ கொடுத்தா அதை நான் சம்பாதிச்ச வரவு கணக்குல எழுதுவேன், கொடுக்கலனா இறைவன் புண்ணிய கணக்குல எழுதுவான்னு சொல்லி அருமை. அடுத்தவனை வாழ வைக்கும் அனைவருக்குமே இறைவனுடைய இடத்தில் கணக்கில் இடம் உண்டுன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் இருக்கு. என்னம்மா? நமக்கெல்லாம் இருக்கு. அதான் என்ன விட்டுட்டேன்னு பார்த்தேன் தனியா. எவ்வளவு அலர்ட்டா இருக்க பார்த்தியா நடுவுரு. நமக்கெல்லாம் இருக்கு. அவங்க 3 பேருக்கும் சந்தேகம் தான். அதனால வாழ வைக்கக்கூடிய மண்ணில் எல்லோரையும் வாழ வைத்து அழகு பார்க்கும் இந்த மண்ணில் என்னையும் பேச வைத்து அழகு பார்த்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை கூறி நிறைவேறுகிறேன். நன்றி. அருமை. அப்படி ஒரு கைத்தட்டல் பாருங்க உங்க பேச்சு நிறைவு பண்ணோன்னு. அழகு. அதாவது மறைமுகமா ஒரு மிரட்டல் விடுத்துட்டு போயிருக்கு காயத்ரி. எந்த மாதிரி மண்ணில் வந்து நீங்க வாழ்க்கையை வாழ்வதற்கேன்னு பேசுறீங்க என்னையா அப்படின்னு. ஆனா இதற்கெல்லாம் கவலைப்படுபவர் என் அண்ணன் அல்ல. அவர் முழுக்க வாழ்க்கையை தான் வாழ்வதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர். குடும்பத்தோட டிஃபன் கடைக்கு போனா கூட முதல்ல அவர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ன வேணும்னு தான் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கேட்பார். இதை பல தடவை அண்ணி என்று சொல்லியிருக்கு சங்கீதான். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்ற அணி சார்ந்து பேசுவதற்கு அன்பு அண்ணன் பேராசிரியர் நகைச்சுவை புயல் பழனி அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன்.